அதோட டேஸ்ட்டே தெரியலை. நான் அதை வந்து கொதிக்கலாம் வைக்கல, நான் அப்படியே வந்து கழுவி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஊற்றி பண்ணிட்டேன். பட் இது வந்து இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிச்சு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துச்சு எனக்கு. சரி ஓகே, ஏதோ ஒரு காரணம் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இந்த ஸ்டேஜ் போதும்னு நினைக்கிறேன். ஓரளவு ஆவி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணிட்டே வந்துடுறேன், ஒன்றா இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அண்ட் இப்போ நான் வந்து வாட்டர் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணிட்டேன். வந்து இந்த ஸ்டேஜில் என்ன சொல்லுச்சு, நீங்கள் வந்துட்டு ஐஸ் க்யூப்ஸ் வந்து முன்னாடியே ஃப்ரீசரில் வச்சுருங்க. வச்சுட்டு இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு அதை ஒரு 2 to 3 minutes வந்து டிப் பண்ணி வைங்க வாட்டரில், கோல்டு வாட்டரில் அப்படின்னு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துச்சு. ஸோ அதுக்காகவே காலையிலே நான் வந்துட்டு எங்கள் அம்மா அங்கே பயங்கரமாக இருமிட்டு இருக்காங்க, நான் தண்ணி வந்து கொடுத்து வந்துடுறேன். தண்ணி வேணுமாமா? இந்தா. சவுண்டு கேட்கும். சத்தம் இல்லாமலா இருக்கு நான் பேசுறது? தெரியல, எங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீ அங்கே உட்காந்து என் லைவ் தான் பார்க்குறியா? ஐயோ, இப்போ நம்ம வந்து கோல்ட் வாட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம இதிலே வந்துட்டு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிட்டு வாட்டர் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஐஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டாச்சு. இதில் வந்து இந்த கீரையை வந்து ஒரு 2 minutes வந்து டிப் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கீரை, ஆக்சுவலாக நல்லா சிலு சிலுன்னு இருக்குது தண்ணி. போதும். இப்போ அது வந்துட்டு இது கூடவே ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து போட்டு அது வந்து என்ன சொல்லிச்சு, ஃப்ரை பண்ண சொல்லிச்சு. இப்போ இது வந்து நான் கிண்ணத்தில் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். மேபி அந்த கீரையில் இருக்கக்கூடிய அந்த சார்டினஸ் போகிறதுக்காக இருக்குமா இருக்கும், தெரியலை எதுக்கு இந்த ப்ராசஸ்னு. பட் அது சொல்லிச்சு, நான் செஞ்சுட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நான் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம அடுத்த பற்ற வச்சு அது சொன்ன ஒரு சில ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நான் எப்போவுமே லைவ் வந்து இந்த ஸ்டாண்டில் வச்சு தான் பண்ணுவேன். ஸோ ஓகே, இப்போ வந்து அடுப்புக்கிட்ட போகிறதுக்கு வந்து ஒரு தனி எக்யூப்மெண்ட் இருக்குது. என்னென்னா ஒரு பழைய ஸ்டூல்.